அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசென்ட்டா நடந்த பீகார் தேர்தல்ல ஒரு இளம் சட்டப்பேரவை உறுப்பினரா மைதிலி தாக்கூர் அவங்க தேர்வாயிருக்காங்க. ஒரு யங் ஏஜ்ல ஒரு எம்எல்ஏ ஆவுறதுக்காக எவ்வளோ படிப்படியா அவங்க மேல வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, தமிழ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மைதிலி தாக்கூரை பத்தி நம்ம பார்க்கலாம். அ இவங்க ஒரு இசை குடும்பத்தில வந்து பிறந்திருக்காங்க. எங்க அப்படின்னா, பீகார்ல மதுபானி மாவட்டம் பெனிபட்டி என்ற ஒரு கிராமத்தில ரமேஷ் தாக்கூர் மற்றும் பாரதி தாக்கூர் அப்படின்ற தம்பதியினருக்கு மகளா பிறக்குறாங்க. அப்புறம் அவங்களுக்குன்னு 2 தம்பிகள் ரிஷவ், அச்சி அப்படின்ட்டு 2 பேர் இருக்காங்க. ஒரு இசை குடும்பம் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு டீச் பண்ணுறது அவங்க தாத்தா தான். அவங்க தாத்தா வந்து என்னென்னலாம் டீச் பண்ணுறாரு அப்படின்னா, இந்துஸ்தானி, கைம்முரசு, ஹார்மோனியம் இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு இசையை பற்றி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே அந்த காலத்தில் ஒரு 1970, 80 காலத்தில் அந்த ஒரு கிராமிய இசையில் ஒவ்வொரு இடத்துக்கும் கூத்து அந்த மாதிரி போய்க்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஏஜில் வந்து நம்ம பொண்ணு வந்து கொஞ்சம் நல்லா இசையை கற்றுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறதுனால பீகார்லேருந்து புதுடெல்லிக்கு இடம்பெயர்ந்து போகிறாங்க. அங்கே உள்ள ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணி அங்கே உள்ள சின்ன சின்ன நிகழ்ச்சிகளெலாம் பங்கு பெற்று அப்புறம் படிப்படியாக 2011 ஜீ டிவி, நம்ம இசை டிவி இருக்குல்ல, அந்த டிவியில் லிட்டில் சாம்ப்ஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 4 வருஷம் கழிச்சு ஜூனியர்ஸ் யங் சிங்கர் ஸ்டார் அப்படின்ற ஒரு போட்டியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அதில் டைட்டிலை வின் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, யார் அப்பா அப்படின்னு ஒரு யூனிவர்சல் மியூசிக் அதுலேயும் ஒரு ஆல்பமாகவே ஒரு தொகுப்பு வெளியிட்டு அதுலேயும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, தன்னோட இசையை வந்து நாட்டு மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுனால மைதிலி தாக்கூர் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் தொடங்குறாங்க. அதில் ஒரு குடும்பமாக ஒரு ஷோவை நிகழ்த்தி ஒவ்வொரு பாட்டையும் பாடி அதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. தங்களோட குடும்பத்தோட அண்ணன், தம்பி எல்லாரையும் சேர்த்து. இப்போ நீங்கள் ரீசெண்டாக கூட யூடியூப் சேனலில் பார்த்துட்டிங்கன்னா 5.2 மில்லியன் சப்ஸ்கிரைபரோட டாப்பில் தான் இருக்காங்க. அப்புறம் அவங்களோட உச்சபட்ச ஒரு பெரிய நிகழ்ச்சி அப்படின்னா 2017 ரைசிங் ஸ்டார் அப்படின்ட்டு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஓம் நம சிவாய அப்படின்ட்டு இறுதிப் போட்டியில் வின் பண்ணி செகண்ட் ஸ்டேஜுக்கு வராங்க. இது அவங்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கிய தளமாக இருக்குது. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் நிகழ்வுகளை நுழைய ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு பேசிக்காக அரசியல் பற்றி உள்ளே போகணுன்றதுக்கு முன்னாடியே 2019 தேர்தல் ஆணையத்தோட ஒரு விளம்பர தூதராக நியமிக்கப்படுறாங்க. மதுபானி இசையோட ஒரு விளம்பர தூதராக நியமிக்கப்படுறாங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, வரிசையாக ஒவ்வொரு மூவிலையும் பின்னணி பாடகராக அவங்களோட வாழ்க்கையை ஒவ்வொன்றா தொடங்கிட்டு இருக்கும்போது, இப்போ 2025 பீகாரில் எலெக்ஷன் வந்திருக்கு. அந்த எலெக்ஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2025 அக்டோபர் 14 அவங்க வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி, அதாவது பிஜேபி கட்சியில் அவங்க இணைகிறாங்க. இணைஞ்சு அவங்க அலிநகர் அப்படின்ற தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக அவங்கள களமிறக்குது பிஜேபி அரசாங்கம். அதில் ஒவ்வொரு ஊராக பிரச்சாரம் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு முன்னாள் எம்எல்ஏ முன்னாடி அந்த நகருக்குள்ள எம்எல்ஏவை தோற்கடித்து 11,730 வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க வெற்றி பெற்று இளம் சட்டமன்ற உறுப்பினராக ஆயிருக்காங்க. பேசிக்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆகணும் அப்படின்னா 25 வயசு கடந்திருக்கணும். இவங்க 25 வயசில் கடந்து ஃபஸ்ட்டு எம்எல்ஏ ஆகுறாங்க. ஓகே, இப்போ எல்லோரும் 25 ஏஜில் என்ன பண்ணிகிட்ருக்கோன்றது தெரியல. நீங்கள் 25 வயசில் என்ன பண்ணிகிட்ருந்தீங்க? அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா தமிழ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.